வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜியில் இம்பார்ட்டன்ட்டு 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு நிகழும் சிந்தனை கற்பனை என அழைக்கப்படுகிறது. பிம்பங்களை வச்சும் அதோட அல்லது சாயல்களை வச்சு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் கற்பனை. அடுத்தது, கற்பனையின் விளைவு முன்னர் புலன்காட்சி வழியே அறிந்த ஒன்றன் பிரதியாக இருப்பின் அந்த கற்பனைக்கு பெயர் என்ன அப்படின்னா மீள் ஆக்க கற்பனை. நம்மளோட கற்பனையின் விளைவு நம்ம முன்னாடி பார்த்த புலன்காட்சியோட தெரிஞ்ச ஒன்னோட பிரதியா இருந்துச்சுன்னா அது மீளாக்க கற்பனை. அடுத்ததா, வேறொருவரோட கற்பனை படைப்பை நாம் பெற்று உணர்ந்து அனுபவித்தல் என்ன கற்பனை அப்படின்னா பின்பற்றும் ஆக்க கற்பனை. அடுத்ததா, கற்பனையோட அடிப்படை என்ன அப்படின்னா அனுமானித்தல். அடுத்தது, அழகுணர் கற்பனையின் வளர்ச்சி நிலைகள். அழகுணர் கற்பனையோட வளர்ச்சி நிலைகள் மொத்தம் 3. ஃபர்ஸ்ட் ஒன் பாவனை நிலை 3 to 6 years. அடுத்ததா துணிவு நிலை 8 to 12 or 13 years. அடுத்ததா குறிக்கோள் நிலை 14 to 18 or 19 years. அடுத்ததா பயன்வழி கற்பனையின் உயர்நிலை எது அப்படின்னா ஆராய்ந்து அறிதல். அடுத்தது, மனதில் உள்ள இரு கருத்துக்கள் அல்லது எண்ணங்களின் தொடர்பை அறிவதுதான் என்னது அப்படின்னா தீர்மானித்தல். அடுத்தது, ஆய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதிர் தீர்த்தல் அல்லது பிரச்சனைக்கு விடை காணல். அடுத்ததா, நம்மிடம் உள்ள விவரங்களிலிருந்து புதிய தொடர்புகளை கண்டுபிடிக்கிறதா என்னது அப்படின்னா கருதுகோள் அமைத்தல். அடுத்தது, அந்த புது தொடர்புகள் பற்றிய அறிவு ஏற்படுவதற்கு என்ன பயன்படுகிறது அப்படின்னா உட்காட்சி பயன்படுகிறது. அடுத்தது, பெற்றோரை முழுவதும் சார்ந்த பருவம் குளவி பருவம். குளவி பருவத்துல தான் முழுக்க குழந்தைங்க பெற்றோரை சார்ந்து இருக்கும். அடுத்ததா, உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலையை தான் என்னன்னு குறிப்பிடுறோம் அப்படின்னா மன வெளிச்சி அப்படின்னு சொல்லி பிடிச்சிருப்போம். அடுத்ததா, மக்டுகளின் கூற்றுப்படி இயல்பூக்க நடத்தை 3 கூறுகளை கொண்டது. அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அறிவு, அடுத்தது உணர்வு புலனுணர்வு, அடுத்தது உடல் இயக்கம். அடுத்ததா, ஒரு மனவெழுச்சி அது எழுவதற்கான காரணம் மறைந்த பின்னரும் தொடர்ந்து செயல்படுவதைத்தான் என்னன்னு குறிப்பிடுறோம் அப்படின்னா மனவெழுச்சி நீட்சி. அடுத்ததா, பிறக்கும் போதே குழந்தைகளிடம் காணப்படும் மனவெழுச்சிகளை தான் என்னன்னு படிச்சிருப்போம் அப்படின்னா அடிப்படை மனவெழுச்சிகள். பிறந்த குழந்தையிடம் பொதுப்படையான உள்ள கிளர்ச்சி மட்டுமே காணப்படும் என குறிப்பிட்டவர் யாருன்னா பிரிட்ஜஸ். அடுத்தது, மகிழ்ச்சி தரக்கூடிய மனவெழுச்சிகள், இவற்றால் மனநலம் மேம்படும். இது என்ன மாதிரி மனவெழுச்சிகள் அப்படின்னா உடன்பாட்டு மனவெழுச்சிகள். பாசிட்டிவ் மனவெழுச்சிகள் நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடும், இதனால மனநலம் மேம்படும். அடுத்ததா, குளவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மன எழுச்சியில் இந்த நிலை தோன்றுகிறது அப்படின்னா என்ன நிலை அப்படின்னா இருமுக போக்கு நிலை. அடுத்தது, உணர்வுகளையும் மனவெழுச்சிகளையும் அறிந்து கொண்டு அவற்றை தம்மை நெறிப்படுத்தவும் பிறரோடு தான் கொண்டுள்ள உறவுகளை பயன்மிக்கதாக ஆக்கி விடுவதற்கு பயன்படுத்தவும் பெற்றிருக்கும் ஆற்றல் தான் மனவெழுச்சி நுண்ணறிவு. அடுத்தது, கோல்பர்க் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில 3 நிலையில குறிப்பிடுறாரு. அது என்னென்ன அப்படின்னா மரபுக்கு முற்பட்ட நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்திய நிலை. இது கோல்பர்க்கோட ஒழுக்க வளர்ச்சி நிலைகள். அடுத்ததா, தன்னை பற்றி ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மைகள் உணர்ச்சிகள் போன்றவற்றின் தொகுப்பு தற்கருத்து. அடுத்தது, பயிற்சி அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவரிடம் ஏற்படக்கூடிய ஓரளவு நிலையான நடத்தை மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு படிச்சிருப்போம் அப்படின்னா கற்றல். கற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம படிக்கிறோம், அனுபவங்கள் பயிற்சி இதன் மூலமா ஓரளவுக்கு ஒரு மனிதன்கிட்ட ஏற்படுற நிலையான நடத்தை மாற்றம் தான் கற்றல்.
கற்றல் என்பது நமது அனுபவங்களிலிருந்து நாம் பெறும் படிப்பினை அல்லது விளை பயன்கள். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன லேர்ன் பண்றோம் அப்படிங்கிறதும், நம்ம கத்துக்கிட்டதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் கற்றல். கற்றலுக்கு உந்துதல் அவசியம் என குறிப்பிட்டவர் மெக்கானல். அடுத்தது கற்றலின் வளர்ச்சியை ஒரு வரைபடமாக விளக்குவதுதான் கற்றல் வளைகோடு. அடுத்ததா பல்வேறு உளவியலாளர்கள் கற்றல் நிகழும் தருணங்களை உற்று நோக்கி ஆய்வக பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி கற்றல் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டனர். இதுதான் என்னன்னு அழைக்கப்படுதுன்னா கற்றல் கோட்பாடுகள். இந்த கற்றல் கோட்பாடுகள்ல 2 பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தூண்டல் துலங்கல் கோட்பாடுகள், செகண்ட் ஒன் வந்து கெஸ்டால்ட் அல்லது அறிவுப்புல கோட்பாடுகள். அடுத்தது விளைவு விதியே எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படை என கூறியவர் யார் அப்படின்னா தாண்டெக். அடுத்தது பயிற்சி விதி இப்படியெல்லாம் அழைக்கப்படுது. என்னென்னா அலைவெண் விதி, அண்மை விதி அப்படின்னு அழைக்கப்படுது பயிற்சி விதி. அடுத்ததா செயல்பட ஆக்க நிலையத்துக்கு மற்றொரு பெயர் கருவிசார் ஆக்க நிலையத்தம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் அப்படின்னா ஸ்கின்னர். அடுத்ததா முழுமைக்காட்சி கோட்பாட்டின்படி கற்றல் என்பது நமது புலன்காட்சி அனுபவங்களை முறையாக பொருளுடையதாக மாற்றி அமைத்தலே ஆகும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா உட்காட்சி வழி கற்றல் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பொதுமை கருத்துக்கள் வாயிலாக கற்றலே என்ன வகையான கற்றல் அப்படின்னா உயர் வகை கற்றல். அடுத்தது எல்லா வகை கற்றல்களும் ஒரே மாதிரியானவை அல்ல. எளிய கற்றல்களிலிருந்து சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க கற்றுக்கொள்வது வரை கற்றல்ல 8 வகைகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா ராபர்ட் காக்னே. காக்னே தான் வந்துட்டு 8 வகை கற்றல் கோட்பாடுகளை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. கற்றல்ல 8 வகை இருக்குன்னு குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்ததா வந்துட்டு ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அனுபவம் பெரிதொரு கற்றல் நிகழ்வுக்கு எடுத்து செல்லப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்தினா அது என்ன அப்படின்னா கற்றல் மாற்றம். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை அல்லது செயலை நாம் கற்ற பின்னர் அந்த பாடம் அல்லது செயல் வேறொரு பாடம் அல்லது செயலை கற்கிறதுக்கு உதவுச்சுன்னா அது வந்து நேரடி கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் படிக்கிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். மேத்ஸ் படிக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இது வந்து நேரடி கற்றல் மாற்றம். அதே மாதிரி நாம் கற்ற பாடம் அல்லது செயல் வேறொரு பாடம் அல்லது செயலை கற்றுக்கொள்ள தடையா இருந்துச்சுன்னா அல்லது கற்றுக்கொள்வதை கடினமாக்குச்சுன்னா அதுதான் எதிரிடை கற்றல் மாற்றம். அடுத்தது நாம் இப்ப கற்ற பாடம் அல்லது செயல் வேறு பாடம் அல்லது செயலை கற்றுக்கொள்ளும் போது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னா அதுதான் வந்துட்டு என்னது அப்படின்னா சூன்ய கற்றல் மாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ரைட்டிங் படிக்கிறது வந்து வேற எதுலையுமே பயன்படாமல் இருக்கும். டைப்ரைட்டிங் படிச்சிருப்போம், அது வந்து வேற எந்த கற்றல் வகையிலும் பயன்படாமல் இருக்கிறது தான் சூன்ய கற்றல் மாற்றம். அடுத்தது ஏதோ ஒரு கருத்தை அல்லது விதியினை நேரடியாக பயன்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு விடை காண்பது பக்க மாற்றம். அடுத்தது ஏற்கனவே ஒருவன் பல பெரிய கிளைத்தனங்களை பயிற்சி பெற்றிருத்தலின் விளைவாக வேறொரு புதியதை எளிதாக கற்பது மற்றொரு வகையான செங்குத்து மாற்றம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததா கற்க நாம் கையாளும் முறைகளை குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தினால் நாம் எதை கற்க தொடங்கினாலும் அவை நமக்கு பயன்படும். நம்ம வந்து படிக்கிற முறைகளை வந்து நம்மளோட கோல் செட் பண்றது அளவுக்கு உயர்த்திட்டோம் அப்படின்னா நாம எதை கத்துக்கிட்டாலும் அது நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா பேக்லி. அடுத்ததா வந்துட்டு கற்றவற்றை மனதில் நிறுத்தி பின்பு தேவைப்படும் போது அதை மீண்டும் வெளிக்கொணர்தல் தான் என்னன்னு அழைக்கப்படுதுன்னா நினைவு கூர்தல். இந்த நினைவின் வகைகள் நினைவு கூறுதல் நினைவு இருக்கு இல்லைங்களா, அதோட வகைகள் என்னன்னா புலனறி நினைவு, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு. இதான் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதுதான். அடுத்தது கற்றதை மனதில் நிறுத்தி வைப்பதற்கு காரணம் மனச்சுவடுகள். அடுத்தது இடையூறுகளால் பாதியில் தடைப்பட்ட கற்றல் அல்லது பணி கற்றலை விட அதிக காலம் மனதில் இருத்தி வைக்கப்பட்டு மீட்டு கொணரப்படுகிறது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சைக்கர்னிக் விளைவு.
ஒரு முறை பார்த்த பின் பார்த்த பொருட்களை எத்தனை பொருட்களை தவறின்றி ஒருவரால் நினைவுபடுத்தி கூற முடியுமோ அந்த பொருட்களோட எண்ணிக்கை தான் வந்துட்டு நினைவு வீச்சு. அடுத்ததா நான் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம் அல்லது செயல் ஏற்கனவே கற்ற பாடத்தின் செயலினை நினைவு கூறுவதற்கு தடையாக அமைவது பின்னோக்க தடை. அடுத்தது செய்திகளை முறைப்படுத்துவதன் வாயிலாக நினைவுகளை உயர்த்தி கொள்ள முடியும் என்று கூறியவர் வந்துட்டு மாண்ட்லர். இப்போ நம்ம படிக்கிறதே வந்துட்டு ஒரு ஆர்டரா ஒரு மெமரியில் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட நினைவுனா உயர்த்தி கொள்ள முடியும். இந்த ஆர்டர் செப்பரேட் பண்ணி இந்த கேட்டகரியில் இவ்வளோ இருக்குது, இந்த கேட்டகரியில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ சப்டாபிக்ஸு அப்படின்னு நம்ம மெமரியில் வச்சுருந்தோம்னா முறைப்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை தான் மாண்ட்லர் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்தது நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், சூழ்நிலை சமாளித்தல் போன்றவை. இதோட கூட்டு செயலாற்றல் தான் நுண்ணறிவு அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வெஸ்லர். அடுத்ததா நுண்ணறிவு ஈவு என்ற ஒற்றை மதிப்பினை கொண்டு நுண்ணறிவை அளவிட முடியும் என குறிப்பிட்டவர் யாருன்னா பீனே. ஐக்யூ அப்படிங்கிற ஒற்றை மதிப்பினை கொண்டு நுண்ணறிவை அளவிட முடியும் என குறிப்பிட்டவர் வந்துட்டு பீனே. அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின், நுண்ணறிவானது பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு ஆற்றல்களை உள்ளடக்கியது என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா தாண்டெக். ஓகே டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்னும் அடுத்த என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.